கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, யெகோவா ஷம்மா நம்மோடு இருக்கிறவர் என்றும், வேதத்தில் பல பரிசுத்தவான்களோடு தேவன் இருந்து என்னென்ன காரியம் செய்தார் என்ற அடிப்படையில் நாம் முதலாவதாக யாக்கோபோடு தேவன் இருந்து செய்ததை நாம் தியானித்தோம். இரண்டாவதாக ஆதியாகமம் 21 அதிகாரம் 20 தேவன் பிள்ளையுடனே இருந்தார் என்று சொல்லப்பட்டுள்ள வார்த்தையை பார்க்கிறோம். ஆபிரகாமின் அடிமை பெண்ணாகிய ஆகாரின் மகனான இஸ்மவேலை குறித்து சொல்லப்பட்டுள்ள வார்த்தை தான் இது. ஆகார் புறஜாதி பெண், ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்டவர். இருந்தாலும் ஆதியாகமம் 21:13 சொல்லியபடி அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதி ஆக்குவேன் என்று தேவன் ஆபிரகாமோடு சொன்னபடி ஆகாரும் அவன் மகன் இஸ்மவேலும் துரத்தப்பட்ட அனுபவத்தோடு பிரயாணப்பட்டு போகிற வழியில் பெயர் சபாவில் அலைந்து திரிந்த போது தண்ணீர் இல்லாமல் பிள்ளை அழுகிறதையும் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி சத்தமிட்டு அழுதாள் ஆகார். அவ்வேளையில் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று ஆதியாகமம் 21:11 நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 21:18 ஆகாரிடம் தேவன் அவன் மகனாகிய இஸ்மவேலை பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்கு கொடுத்து தேவன் பிள்ளையுடனே இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இஸ்மவேல் என்றால் கடவுள் கேட்டார் என்று அர்த்தம். ஆபிரகாமின் வம்சம் சந்ததி ஈசாக்கின் மூலம் வருவதற்கு தேவன் விருப்பம் கொண்டாலும் ஆபிரகாமின் வித்தாகி இஸ்மவேல் இருந்ததால் தேவன் இஸ்மவேலையும் ஆசீர்வதித்தார். இவன் துஷ்ட மனுஷன் என்று சொல்லுகிறார். இந்த ஆகார் சாரால் தன்னை கடினமாக நடத்தினதனால் அவளை விட்டு ஓடி போகிறாள். ஆனால் தேவன் நாச்சியாரண்டிக்கு திரும்பி போய் அடங்கி இரு என்று சொன்னவுடன் கீழ்ப்படிந்து திரும்பி போய் அவள் அடங்கி இருக்கிறாள். அவள் புறஜாதியாய் இருந்தாலும் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிறாள். ஆதியாகமம் 16:9 நாம் பார்க்கிறோம். இஸ்மவேலை குறித்து சொல்லப்பட்ட போது இஸ்மவேலின் சந்ததியில் 12 பிரபுக்கள் தோன்றினார்கள். ஆகாரே அவளாக புறப்பட்டு போகும்போது தேவன் திரும்பி போக சொன்னார். 21 அதிகாரத்தில் ஆகாரையும் இஸ்மவேலையும் சாராய் சொற்படி அனுப்பிவிட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். ஏனென்றால் 16 அதிகாரத்தில் வாக்குத்தத்தத்தின் மகன் ஈசாக்கு இல்லை. ஆனால் 21 அதிகாரத்தில் ஈசாக்கு வந்த பிறகு தேவனே அவர்களை தனித்து வாசம் பண்ண இஸ்மவேலுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்ற அவர்களை அனுப்பிவிடுமாறு ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். ஆகார் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அன்று அடங்கி இருக்கவில்லை என்றால் இஸ்மவேல் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க முடியாது. அன்றைக்கு சில பாடுகள் நாச்சியார் மூலம் பட வேண்டியதை சகித்தபடியால் தான் பிள்ளையோடு தேவன் இருக்கிறார் என்கிற சாக்கியத்தை அவள் பெற்றுக்கொள்ள முடிந்தது. ஆசீர்வாதத்தையும் அவள் சுதந்திரிக்க முடிந்தது. தேவனும் ஆபிரகாமின் நிமித்தம் இஸ்மவேலை ஆசீர்வதித்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட சில பாடுகள் சிலவற்றை நாம் சகிக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிள்ளைகளை குறித்து தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால் அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்க வேண்டும். ஆபிரகாம் நிமித்தம் தேவன் இஸ்மவேலை ஆசீர்வதிப்பார் என்றால் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம் நிமித்தம் நம் பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பார். நம் பிள்ளைகளோடும் தேவன் இருந்து அவர்களை வழி நடத்துவார். ஆமென்.